இந்த கலைக்கும் மற்ற தெய்வ வழிபாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. தெய்வ வழிபாடு போனீங்கன்னா அந்த 10 நிமிஷம் அங்கே அமைதியாக இருக்கும், மனசு நிம்மதியாக இருக்கும், வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்தீங்கன்னா பழைய நிலைக்கு போயிடுவேன் நீ. ஆனால் இந்த பாடமாகப்பட்டது அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லாக நிம்மதியை தரும். அதுதான் இந்த பாடத்தினுடைய சிறப்பை. கடவுளை நம்ம கும்பிடாதாலேயோ கும்பிட்றதாலேயோ கடவுளுக்கு ஒரு பயணமும் கிடையாது. ஆனால் நம்ம கடவுளை வழிபடலைன்னா நம்ம பூமியில் பிறந்ததே வேஸ்ட். ஆனால் கடவுளை வழிபடணும். எது கடவுள்? கற்பனையில் கடவுளை வழிபடக்கூடாது, மனசார வழிபடணும். நீ தான் கடவுள், நீ இல்லைன்னா கடவுள் என்ன ஒன்று உலகத்தில் கிடையாது. அப்போ உனக்குள்ளே இருக்கிற கடவுளை நீ தேடி எடுக்கணும். அது எப்படி இருக்குது? அகார உகார மகாரம், நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான். உலகத்தை அணு நிடு நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான், சப்தம் காற்று நெருப்பு, இது 3 இயக்குது. மனிதனி அந்த 3 தான் இயக்கிக்கினுக்குது. பிறக்கும்போது மனிதன் குழந்தை, இடைப்பருவத்தில் வாலிபன், முதுமையில் வயோதிகன். ஆனால் ஒரு புலி பிறந்ததுன்னா பிறக்கும்போது புலி தான், சாகும்போதும் புலி தான். பூனை பிறந்ததுன்னா பிறக்கும் போதும் பூனை தான், சாகும் போதும் பூனை தான். ஆனால் மனிதனுக்கு மட்டும் இந்த 3 பரிமாண வளர்ச்சிகள் இருக்குது. அப்போ இந்த 3 பரிமாண வளர்ச்சிகள் எதுக்கு இறைவன் நமக்கு தந்திருக்கிறான்? இளமையில் தனக்காக வாழணும், இடைப்பருவத்தில் குடும்பத்துக்காக வாழணும், முதுமையில் உலகத்துக்காக வாழணும். அவன் தான் 6 அறிவு மனிதன். அந்த மாதிரி வாழ பழகுங்க. அதுக்கு தான் இந்த கலையை கொடுக்குறோம் நம்ம. இதை சீராக செய்தீங்கன்னா அதனுடைய நன்மை தீமையை நீங்களே அறிவீங்க. கோயிலுக்கு போக மாட்டீங்க, சர்ச்சுக்கு போக மாட்டீங்க, மசூதிக்கு போக மாட்டீங்க, தர்காவுக்கு எதுக்குமே போக மனம் வராது. ஏன்னா இறைவன் தெரியாத வரைக்கும் மனம் தடுமாறிக்கின்னு எல்லா இடத்துலையும் சுற்றிக்கின்னு இருந்தது. இறைவன் நான் தான் தெரிஞ்ச பிறகு எங்கேயுமே போகல, எனக்குள்ளவே நான் அர்ச்சனை பண்ணின்னுக்கிறேன். இந்த உலகத்தில் நான் வாழறதுக்கு எந்த கடவுளாலையும் என்னை காப்பாற்ற முடியாது. இந்த உலகத்தில் நான் வாழணும்னு சொன்னால் ஆகாரம் தான் கடவுள் மனிதனுக்கு. ஆகாரம்னு ஒன்று இல்லைன்னா எந்த கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. அதனால தான் இந்து மதத்தில் கறி, மீன், கருவாடு எது மிருகத்தாட்சி போட்டாலும் கும்பிட்டுட்டு சாப்பிட்டான், வடை பாயசம் செய்து போட்டாலும் கும்பிட்டுட்டு சாப்பிட்டான். காரணம் என்ன? அதுதான்டா உன்னை காப்பாற்றணும் அர்த்தத்தோடு வச்சான். அது மற்ற மதத்தில் கிடையாது. மற்ற மதங்கள் படிச்சுட்டு வரலாம், ஆனால் கடவுளை அடைய முடியாது. மத புக்குங்களில் கடவுளை பற்றி இருக்கிறத தவிர கடவுள் கிடையாது. அப்போ கடவுள் உனக்குள்ளக்குது, அதை தேடி நீ எடுக்கணும். தேடி எடுக்கணும்னா கொஞ்சம் சிரமப்படணும். சிரமப்பட்டால் தான் அதை அடைய முடியும். ஏன்னா யாரும் அடைய முடியாத கடவுளை நீ அடையணும் போது கொஞ்சம் சிரமப்படணும். அந்த சிரமப்பட்டு அதை அடையணும். அடைஞ்சாதான் நீ பிறந்ததுக்கு அர்த்தம் உண்டு. அப்படிப்பட்ட வாழ்க்கை பயணத்தை தொடருங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது, உங்கள் சந்ததிக்கும் நல்லது. இளமையிலே இந்த குழந்தைங்களே இந்த மாதிரி வழியில் பயன்படுத்தும் போது அந்த குழந்தைங்க கெட்டு போக வாய்ப்பு இல்லாமல் போகும். அதனால் அதை உங்கள் வம்சத்தில் வழியிலே நீங்களே அதுங்களுக்கு நல்லது சொல்லி நல்லதை கற்றுக் கொடுங்க. எல்லா பிள்ளைகளும் தாடி வச்சவங்க இல்லை, கொண்டை கட்டினவங்க இல்லை, கொட்டை கட்டினவங்க இல்லை போய் விழாதீங்க. அதனால் ஒரு பயணம் கிடையாது. எவன் ஆசீர்வாதம் பண்ணியும் ஒரு பயணம் கிடையாது. எந்த சாமியார் ஆசீர்வாதம் பண்ணாலும் உனக்கு ஒரு பயணம் கிடையாது. ஆனால் உன்னுடைய தாய் தகப்பன் காலில் விழுந்து வணங்குங்க. நீ கெட்டவனாக இருந்தால் கூட அந்த தாய் தப்பன் உன்னை வாழ்த்துறதுல குறையே வைக்க மாட்டான். ஏன்னா பெத்தவ அவன். அதனால் தாய் தப்பனை வணங்க கற்றுங்க. போகிறவன் வரவன் காலெல்லாம் விழுந்து வணங்காதீங்க. அதனால் ஒரு பயணம் உங்களுக்கு கிடையாது. நான் பல முறை சொல்கிறேன். நான் இதனால் ஒரு புண்ணியமும் கிடையாது. எவன் காலிலையுமே விழ வேண்டியதில்லை, கடவுள் காலிலேயே விழ வேண்டியதில்லை. உங்களுக்கு உலகத்துக்கு அடையாளம் காட்டினதே உங்கள் தாய் தப்பன் தான். உங்கள் தாய் தப்பன் தான் உங்களுக்கு கடவுள். அந்த தாய் தப்பனை மனசில் சுமங்க, மரியாதை கொடுங்க, அவங்கள துன்புறுத்தாத வாழ வைங்க. அதுவே நீங்கள் செய்கிற பெரும் பாக்கியம் உங்களுக்கு. சாமி, நீங்கள் சித்தர்களுக்கு நீங்கள் கோவில் கட்டி சாமி கும்பிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம். இது எப்படி சாமி உங்களுக்கு தோணுச்சு சித்தர்களுக்கு இந்த மாதிரி கோவில் கட்டி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு? உலகத்தில் ஞானிங்க மாதிரி உண்மையை பேசணும் யாரும் கிடையாது. மனிதர்கள் எல்லா மனிதரும் உண்மை பேசுறதால உண்மை பேசுறான்னு நம்பிடாதீங்க. ஆனால் மகான்கள் பொய்ன்ற பக்கமே அவங்க போகிறது கிடையாது. ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் என்னன்னா மனிதனோட சேர்ந்து வாழலை. ஏன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம், இவங்க கூட சேர்ந்தா நம்மளையும் கெட்டுருவானோ அப்படின்ற பயத்தால் மனிதனை விட்டு விலகி வாழ்ந்தான். ஆனால் மனிதனுக்கு என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் எழுதி வச்சுட்டு போயிட்டான். இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். கிறிஸ்துவ மதத்தில் இயேசுநாதர் ஒரு பெரிய மகான்.
அந்த மகான் தோன்றி அந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எழுதினார். ஆனால் அந்த மக்கள் கடைபிடிக்கல. அவங்க வாழ்க்கைக்கு ஏற்றவையோ அதை தான் கடைபிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் ஒரு 4 முழம் துண்டு மேலே ஒரு 4 முழம் துண்டு போட்டுன்னு ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுக்கின்னு அவர் வாழ்நாள் ஃபுல்லாக தள்ளினார் 33 வயசு வரைக்கும். ஆனால் எந்த கிறிஸ்துவம் அந்த மாதிரி இருக்கிறான் இல்லை. இவன் ஷூ போட்டுக்கிறான், சுனா போட்டுக்கிறான், பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறான், இன் பண்ணிக்கிறான். கேட்டால் கால கோளாறு, காலத்துக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்போ நீ அந்த கடவுள் வழிபாட்டில் இல்லை, உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீ வாழற. இது எல்லா மதத்திலையும் இது உண்டு. எல்லா மதத்திலையும் ஒரு அற்புதங்களை சொல்லி வச்சுட்டு போய்க்கிறாங்க மகான்கள். ஆனால் அந்த அற்புதங்களை இந்த மனிதனால் அறிஞ்சிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல. அந்த மாதிரி பொய்யில்லாத விஷயத்தை பேசினவங்க மகான்கள். அப்ப சித்தர்களும் இறைவனும் ஒண்ணுமா சாமி? ஆமாம்மா, அவங்க பொய்ன்றதே இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடாது. சொல்றார் அகஸ்தியர், வைத்து பிழப்புக்காக பொருள் பொறிக்க வருவான் பாவி, காசியில் 7 நரகு அவனுக்கு காத்திருக்கிறது அப்படின்றான். இந்த ஆன்மீகம்ன்ற பேர்ல பொய் சொல்லி பொழப்பு பணம் பறிக்கிறதுக்கு வருவான், அவனை நம்பாத. ஆனா அவனுக்கு காசில 7 நரகம் காத்துங்குது அவனுக்கு அப்படின்றாரு. அப்போ ஞானிகள் எப்போ தோன்றினா அப்பவே போலிகளும் தோன்றிட்டான். இந்த சித்தர்கள் ஞானிகள் இல்லைன்னா மனிதனுக்கு கடவுள் தெரியாது, கடவுளை பற்றியும் தெரியாது. அப்ப சித்தர்கள்ல நம்ம கடவுள் மாதிரி தான். ஏன்னா பல மகான்கள் உடலை விட்டு உடல் விழுந்தது, ஆன்மா சுகம் பெற்றது, இறைவனோட கலந்தது. ஆனா சித்தர்களுக்கு இந்த உடல் கூட விழல. உடலே விழாம அதுதான் காய கல்பம்னு, அந்த உடலே கல்பமா ஆக்கிட்டாங்க, உயிரும் உடலும் ஒன்னாக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஆக்கினது ஒரு 300 வருஷத்துக்கு முன்ன வள்ளலார் ஆக்கினார். ஒரு 1100 வருஷத்துக்கு முன்ன பட்டினத்தார் ஆக்கினார். ஒரு 1100 வருஷத்துக்கு முன்ன உஜினி நாடு, மத்திய பிரதேசத்தில் பிறந்த உஜினி நாட்டில் பிறந்த பத்திரகிரி ஆக்கினார். மீதி மகானுக்கெல்லாம் உடல் விழுந்தது. ஆனால் ஆன்மா எங்கிருந்து வந்ததோ அங்கே போய் சேர்ந்தது. இது சேர்ந்ததான் முக்தி மோட்சம்ன்றது. அது இயேசுநாதராக இருக்கலாம், நபிகள் நாயகமாக இருக்கலாம், இல்லை மகான்கள் இந்து மகான்களாக இருக்கலாம். இந்து, கிறிஸ்துவ, முஸ்லீமு இதெல்லாம் நீயா வச்சுக்கிறது தான். இயற்கையில் உண்டா? பிறக்கும்போது ஒரு குழந்தைக்கு கடவுள் காப்பாற்றுவார்னு போட்டு வைப்பியா? இல்லை கடவுள் காப்பாற்றுவார்னா அது இருக்குமா? உடனே அழுவோம். அது ஏன் அழுவுது? ஏதாவது கடிச்சிட்டு அழுவுதா, பசிக்கு அழுவுதான்னு தாய் புரிஞ்சுக்கிறான். அப்போ தாய் ஓடியாந்து பால் கொடுக்குறான். உணவு தான் கடவுள். அந்த பருவத்தில் கடவுளே தெரியாது அதுக்கு. அதனால தான் சொன்னேன், சக்தியா பிறகுறான், ஜீவனா வளர்றான், மனமா வாழறான், பெணமா போறான். 6 அறிவுன்னு ஏமாத்தின்னு இருக்கிறோம் உலகத்துல. நமக்கு 6 அறிவு கிடையாது, அந்த மகான்களுக்கு தான் 6 அறிவு. ஏன்னா 6 அறிவு உள்ளவனுக்கு வேற்றுமை கிடையாது, எந்த உந்துன்னு கிடையாது. உலகமே அவன்தான், உலகமே நான் தான் வாழ்ந்தவன் 6 அறிவு மனிதன். என் வீடு, என் குடும்பம், என் சொந்தம், என் பந்தம்ன்றவன் 6 அறிவு இல்லை, 3 அறிவு தான் அவனுக்கு. அப்ப அந்த 3 அறிவோட வாழற மனுஷங்கிட்ட வேற்றுமைகள் இருக்கும், மகான்கிட்ட வேற்றுமை கிடையாது. இந்த சித்தர்களும் இந்த மகான்களும் பிறக்கலன்னா இந்த மனிதனுக்கு கடவுளை பற்றி தெரியாது. ஏன்னா கடவுளை கண்டவங்க அவங்க, கடவுளோட உறவாடினவங்க அவங்க. ஆனால் மனிதனுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த மனிதனால் அதை அடைய முடியல. ஏன்னா இவன் ஆசை, பாசம், காமம், இந்த 3 இவனை கவிக்கின்னு மாயை திரையில மாட்டிக்கின்னு முழிக்கிறான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லுவார். கடல்ல மீன் பிடிக்கிறான், வலை வீசுவான் மீனவன். ஆனால் அந்த வலை இறங்கிறதுக்குள்ள சில மீன்கள் வலை கீழே தப்பிச்சு போயிடும், சில மீன்கள் வலையில மாட்டிக்கும். மாட்டிக்கிற மீன், சில மீன்கள் என்ன பண்ணும், சும்மா இருக்காது, மாட்டிக்கின்னு தூக்குனா கூட எகிரி குச்சி அந்த வலையை எப்படியாவது கீழ்ச்சிக்கின்னு தப்பிச்சு போயிடணும்னு நினைக்கும். சில மீன்கள் மாட்டிக்கணும், நம்ம சட்டிக்கு தான் போக போறோன்னு பட்டும் கிடக்கும். இன்னைய மனுஷன் சட்டிக்கு போற மாதிரி பட்டும் கிடக்கிறோம், தப்பிச்சு போகணும்னு நினைக்க மாட்டான். அந்த தப்பிச்சு போகணும்னு சொல்லி கொடுத்ததான் அந்த மகான். எப்படியெல்லாம் தப்பிக்கணும், எதெல்லாம் வழி உனக்கு. இந்த உலகத்துல எந்த கடவுளும் கிடையாது உனக்கு உயிர்னு ஒண்ணு இல்லைன்னா. 400 வருஷம் வாழுது ஆமை, எந்த கடவுளை கும்பிட்டுது? காட்டில் மரம் செடி கொடி முளைக்குது, அது எந்த கடவுளை கும்பிடுது? காட்டில் இருக்கிற மிருகங்கள் எந்த கடவுளை கும்பிடுது? ஆனால் 400 வருஷம், 500 வருஷம், 300 வருஷம், 200 வருஷம் வாழுது.
உழுந்து உழுந்து கும்பிடுற மனிதன் கடவுளை 10 வயசுல செத்து போகிறான், 5 வயசுல செத்து போகிறான், 50 வயசுல செத்து போகிறான். இது என்ன கடவுள் கொள்றாரா? கடவுளுக்கு அதுவா வேலைன்னா அது இல்லை. கடவுள் ஜாதிக்கு ஒரு கடவுள் கிடையாது, மதத்துக்கு ஒரு கடவுள் கிடையாது, நாட்டுக்கு ஒரு கடவுள் கிடையாது, இனத்துக்கு ஒரு கடவுள் இல்லை. உலகத்துக்கு ஒரே கடவுள், அது பேரொளி. ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரம் எதுவும் கிடையாது, அதெல்லாம் கடந்ததான் கடவுள். மதத்துக்குள்ள நிற்கிறது மத வழிபாடு, ஜாதி வழிபாடு, குல வழிபாடு இது நடக்கும். ஆனால் கடவுள் வழிபாடு நடக்காது. கடவுள் வழிபாடு உள்ளவனுக்கு இதெல்லாம் கடந்து போனாதான் கடவுள் வழிபாடு. அப்படிப்பட்ட கடவுள் வழிபாட்டை காட்டி கொடுத்தவங்க இந்த மகான்கள், சித்தர்கள். அதனால இந்த சித்தர்களுக்கு இவங்களை மறந்துடக்கூடாது. உலகத்தில் எங்கேயுமே இது வரைக்கும் கட்டாத விஷயத்தை நம்ம செய்துக்கிறோம். 1.5 கோடி ஆச்சு. யாரும் இது வரைக்கும் உலகத்தில் செய்ததில்லை. அப்படி கடவுளை காட்டி கொடுத்து நம்ம வாழறதுக்கு வழிவகுத்து கொடுத்த மகான்களை நம்ம இந்த உலகம் மறந்துடக்கூடாது. ஒரு ஆசிரமத்தில் போனால் இனிமே அவன் குடும்பத்தை சார்ந்த மாதிரி ஒரு மகானை எங்கள் மகானு எங்கள் குரு அப்படின்ட்டு அவனை வரைக்கும் வச்சுக்கிறான். ஒரு மகானானவே அவன் உலகத்துக்கு சொந்தம், வீட்டுக்கு சொந்தமோ மதத்துக்கு சொந்தமோ ஒரு ஆசிரமத்துக்கு சொந்தமோ கிடையாது. இதை இந்த ஆசிரமத்தில் இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்னமும் அவங்களுக்கு தான் உரிமையான மாதிரி நினச்சிக்கிறது. அது இருக்கக்கூடாதுன்னு காட்டுறதுக்காக தான் மேலே 18 சித்தர்கள் சிலையை கட்டினேன், கீழே 18 மகான்கள் சிலையை கட்டினேன். ஏதோ இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசினுக்கிறம்மா. ஒரு மனுஷனுடைய பிறப்பால் உயர்வு தாழ்வு நீங்க எப்படி சாமி பாக்குறீங்க? மனுஷன்ல பிறப்புல உயர்வு தாழ்வே கிடையாதும்மா. அவன் மனசுல தான் உயர்வு தாழ்வு. பிறந்தவன் காலால நீ வளர்ந்த யாரும் தலையாலையும் பிறக்க முடியாது, யாரும் வாளாலையும் பிறக்க முடியாது. எல்லாம் அம்மாவுன்னு தாயினுடைய யோனியில தான் பிறக்க முடியும். இந்த நெத்தில போனா, வாயில போனா, மூக்குல போனா இதெல்லாம் கற்பனை கதைகள். ஒரு உயிர் மனுஷன்ல இருந்து மற்ற ஜீவராசி வரைக்கும் பிறப்பு எடுக்கணும்னா பெண்ணுடைய பிறப்பு குழியில தான் பிறப்பு உண்டாக்கும். அந்த பிறப்புல பிறந்த மனுஷன் யாருமே எந்த இதுவுமே உயர்ந்தது கிடையாது, தாழ்ந்தது கிடையாது. ஆனா மனுஷனுடைய மனசுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி பணக்காரன் ஏழை இதெல்லாம் உருவாக்கிக்கணும். இது பிறக்கும் போது அது குழந்தை, நான் பணக்காரன் தெரியுமா, உயர்ந்த ஜாதின்னு தெரியுமா, எது தெரியும்? அது எங்க வளருதோ அந்த மதம், எங்க வளருதோ அந்த ஜாதி, எங்க வளருதோ அந்த குலம், அப்படி வளர்ப்புல வளர்றதை தவிர இயற்கையில கிடையாது. இயற்கையில இறைவனுடைய படைப்பு மனிதன். இப்ப ஆத்மாக்களுக்கு அந்த ஜாதி மதம் எது கிடையாதுமா. ஆத்மாவுக்கு ஜாதி மதமே கிடையாது. ஆனா மனசுக்கு ஜாதி மதம் இருக்குது. ஏன்னா ஆத்மாவனுடைய குழந்தை தான் மனம். மனத்தினுடைய நிலை என்னன்னா, தாயினுடைய தகப்பன் தாய்கிட்ட புணரல் பண்ணும்போது அந்தகரணம்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுது. அந்த அந்தகரணம் என்ன அப்படின்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த 4 ஏற்படும் போது தான் ஒரு தாய்கிட்ட புணரல் பண்ண முடியும். அந்த புணரல் பண்ணும்போது அந்த தாயினுடைய கருவில் விழுந்தது அந்த அந்தகரணம் தான். அப்போ அதுக்கு வேற எதுவும் இல்லை. ஆனா அந்த தாயினுடைய கருவில் விழுந்த அந்த அந்தகரணம் உருவாக 5 பஞ்சபூதங்களும் கூட உருவாகும். அது நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. இந்த 5 சேர்ந்துக்குன்னு இது சொல்லுது நான் முன்ன வந்தேன், அந்தகரணம் சொல்லுது நான் முன்ன வந்தேன். அப்போ இந்த அந்தகரணனுடைய நிலை என்ன அப்படின்னா, மனம் ஒரு பாஸ் மாதிரி, அது எந்த வேலையும் செய்யறதில்லை. இந்த 3 சித்தம், புத்தி, அகங்காரம் அடியாட்களை வச்சுக்கிட்டு. அப்போ புத்தி சொல்லுது பாரு ஒருத்தர் பணம் எடுத்து போறாரு அப்படின்னு. சித்தம் சொல்லுது அறிவு, சித்தம்னா அறிவுன்னு அர்த்தம். நமக்கு எதுக்கு அவர் எடுத்து போறாரு, அவர் பண்ணிட்டு அவர் எடுத்து போறாரு. அகங்காரம் சொல்லுது நீ போடுங்கிறியா நான் போடுங்கட்டா, இல்லைன்னா நான் பிடிங்கன்னு வந்துடுறேன் பண்ண பிடிங்கன்னு வந்து. அப்போ அகங்காரத்தினுடைய நிலை என்ன, நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். அதனால்தான் சொன்னார் சிவாய்க்கு ரொம்ப அழகா சொன்னார். சேவல் 4, குஞ்சிகள் 5, கூவமான கூட்டுக்குள்ளே சண்டை கொள்ளுதே. நான் தான் முன்ன வந்தேன், நீ தான் முன்ன வந்த, இந்த வீடு எனக்கு தான் சொந்தம் இருந்து. பூனா ஆகாயம், கற்பூரம்னா நெருப்பு. அப்போ இந்த 5 பஞ்சபூதத்தை வச்சுதான் நம்ம வழிபடுறோம். இந்த 5 பஞ்சபூதம் தான் கடவுள், மற்றதெல்லாம் கற்பனை தான் கடவுள்ன்றதெல்லாம். அப்ப இந்த 5 பஞ்சபூதத்தையும் வச்சு வழிபடுறோம். சரி, அங்க தேங்காய் வச்சோம், பூசணிக்காய் வச்சாருன்னா தேங்காயில மட்டும்தான் முக்கன் இருக்குது, தேங்காயில மட்டும்தான் மலம் இருக்குது. மேல் மட்டை, அதுக்குள்ள ஒரு ஓடு, அதுக்குள்ள ஒரு காய்,
அதுக்குள்ள ஒரு தண்ணி, அந்த தண்ணி தான் அமுது. அப்போ தேங்காய் சாமிக்கு எடுத்துன்னு போன ஒற்ற தேங்காவை சாமி பக்கம் தானே வைக்கணும். சாமி பக்கம் ஓட்டை வச்சு போட்டு நம்ம பக்கம் தேங்காய் வச்சுக்கிறோம். இது ஏன்னு எவனும் கேட்கல, எவனும் சொல்லவும் இல்லை. நீங்க சொல்லுங்க சாமி. நீ கடவுளை அடையணும்னா உன் மனம் இந்த மாதிரி வெண்மையாகணும். வெண்மையா ஆனால்தான் நீ கடவுளை அடைய முடியும். அப்போ இந்த வெண்மையா ஆகணும்னா அந்த மும்மலத்தை நீ அழிக்கணும். மேல் மட்டை, ஓடு, காய், இது எல்லாத்தையும் நீ அழிக்கணும். அழிச்சின்னா தான் இந்த மும்மலமும் போகும். இந்த மும்மலம் போனாதான் உன்னுடைய பாவங்கள் எந்த பூமியில பாவத்தை செய்தியோ அந்த பூமியிலேயே அதை அழிச்சிட்டு. இப்போ நீ வெண்மையா இருக்கிற, வெண்மையா இருந்தீங்கன்னா உன்னை கடவுள் ஏற்றுப்பான். அப்போ உன் மனசை இருள் இல்லாத, அழுக்கு இல்லாத, கள்ளங்கவுடு இல்லாத ஆக்கிற மனமா ஆகும். அது மாதிரி தேங்காய் மாதிரி ஆயிடுது. அதனால சொன்னோம், அகங்காரம் முள்ளடிக்கு ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். தேங்காய் கருணை வெள்ளம் தேக்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது எக்காலம். அப்போ நீ அந்த கடவுள் வழிபாடுல மனம் தேங்காய் மாதிரி ஆயிட்டீங்கன்னா தூங்கவும் இல்லை, முழிக்கவும் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தூக்கம் வருந்தா அது கடவுள் தூக்கம். அந்த கடவுள் தூக்கம் வரும்போது என்னன்னா உனக்கு அகங்காரம் இல்லை, ஐம்புலனுடைய செயல் இல்லை. அதனால நீ கடவுள் நிலையில பெறுகிற. முழிப்பு வந்தா மனித நிலைக்கு போயிடுவேன் அப்படின்னு. அது முழிப்பும் இல்லை, தூக்கமும் இல்லாத இடைப்பட்ட ஒரு தூக்கம். அந்த தூக்கத்தை நீ அடையிறேன்னு சொல்றதுக்காக தேங்காய் உடச்சி வச்சான், எல்லாத்தையும் பண்ணி வச்சான். மனுஷன் மாறவே இல்லை, தெரிஞ்சுக்கவே இல்லை. என்ன பண்றது? அந்த சித்தர்கள் வந்து கூடு விட்டு கூடு பாயிறதுன்றது இந்த நிலை தானா சாமி? அது வேற, அது வேற. கூடு விட்டு இப்ப திருமூலர் கைலாயத்திலிருந்து அவங்க 4 பேர் வர்றாங்க. நந்தியின் அருள் பெற்ற 4 4 பேர் இறைவங்கிட்ட உபதேசம் வாங்கி இந்த உலகத்துக்கு வராங்க. வரும்போது 2 பேர் வடநாட்டு போயிடுறாங்க, பதஞ்சலியும் வேகப்பாத்தன்றோம். தமிழ்நாட்டில் திருமூலரும் சிவமாமுனின்றவரும் 2 பேர் இங்கே தமிழ்நாட்டிலே நின்றுட்டாங்க. அப்போ திருமூலர் வந்துக்கினே இருக்கும்போது ஒரு மூலன்றவன் மாடு மேய்ச்சின்னு இருக்கான். அவனுக்கு ஏதோ வம்பு ஆகி போய் அவன் செத்து போயிட்டான். ஆனால் அந்த மாடுங்கள்லாம் என்ன பண்ணுது, அந்த பணத்தை சுற்றி அழுதுக்குன்னு நிற்கிது, வீட்டுக்கு போடல. அப்போ திருமூலர் பார்க்குறாரு, என்னடா இது மாடு மனுஷன் செத்து போய்க்கிறான், இந்த மாடெல்லாம் அவனை சுற்றி அழுதுன்னுக்குது. அப்போ இந்த மாடுங்க வீடு போய் சேரணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இவர் என்ன பண்ணார், இவருடைய கூட்டை பிரிச்சுட்டு அந்த மூலனுடைய கூட்டில் இவர் உயிரை புகுத்திக்கின்னு மூலனாய் போய் மாட்டெல்லாம் ஓட்டி போய் அந்தந்த வீட்டில் சேர்த்துட்டாரு. மூலனுடைய பொண்டாட்டி என்ன பண்ணுறா, நம்ம வீட்டுக்கார தான் வந்துக்கிறேன்னு ஓடிடுறான். அப்போ திருமூலர் சொல்லுமா, நான் இல்லை, இது மாதிரி உன் கனவை இறந்துட்டு இருந்தார், இந்த மாடுங்கள்லாம் அழுதுக்குன்னு இருந்தது, இந்த மாடை ஓட்டின்னு வரணுன்றதுக்காக என் உடலை வச்சுட்டு அவர் உடலுக்குள்ளே புகுந்து வந்தேன். இப்போ போய் நான் என் உடலை தேடணும் அப்படின்னு போய் தேடும்போது இவர் உடல் கிடைக்கல. அப்போ சொல்கிறாரு, இறைவனுடைய கட்டளை பொழுது மூலனுடைய உடலில் புகுந்து நான் இந்த உலகத்தில் வாழணும்னுட்டு, அதனால் என்னுடைய உடலை இறைவன் மறைச்சிட்டான் பொழுது அப்படின்னு திருமூலராக இருந்து கும்பகோணத்தில் 3000 வருஷம் இருந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பாடல் எழுதுறாரு. அதுதான் கூடு விட்டு கூடு பாயிற நிலை. இது மனுஷனுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. மனுஷன் கூடு விட்டு கூடு பாய்ஞ்சோன்னா டெய்லி 4 வீட்டில் பூந்துட்டு வந்துடுவோம். இப்ப தோன்றின் மறையும் மறைந்தன தோன்றும் என மாறாத கோட்பாடு பற்றியும் வெறுப்பான ஓப்பாம் வெறுப்பு என்ற சித்தர் பழமொழி பத்தி நீங்க சொல்லுங்க ஐயா. எதெல்லாம் மறைஞ்சதோ அதெல்லாம் பிறந்துக்கினே இருக்கும், எதெல்லாம் பிறந்ததோ அதெல்லாம் செத்துக்கினே இருக்கும், எதெல்லாம் நம்ம சாப்பிட்டோமோ அதெல்லாம் நம்மள சாப்பிடுவோம், நம்மள சாப்பிட்டதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம். இது பட்டினத்தாரனுடைய பாடல். தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் சிறுத்தன பெருக்கும் பெருத்தன சிறுக்கும் அப்படின்னு பட்டினத்தாரத்தை வரிசையா சொல்லுவார். இந்த வாழ்க்கையில என்னடா கண்ட நீ, கடவுளை தவிர வேற எதுவும் நிச்சயம் இல்லை அப்படின்றது சொல்லுவார். அதனால எல்லாமே ஒரு நாள் மறையுது, எல்லாமே ஒரு நாள் தோன்றுறது. ஆனா இந்த தோன்றி இருக்கிற காலத்திலேயே இறைவனை பிடிக்கணும். இதை வள்ளுவர் அழகா சொல்லுவார், வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடுமோ. இவன் என்ன சொல்கிறான், ஒரு பஸ்ஸில் ஏறிக்கினா கேட்டு ஏறு, எங்கன்னா இடிப்பியா எங்கன்னா கவுத்துடியான்னு கேட்டு நீ இது நடக்கிற காரியமா.
இதை சொல்கிறதுக்கு திருவள்ளுவரை ஓணும், நமக்கு தெரியாத இது. கண்டிப்பா சாமி. அவ்வளோ பெரிய மேதை தேவையில்லை. அவர் என்ன சொல்கிறாரு, நீ பிறந்தது நிஜம் இந்த உலகத்தில், இதை யாரும் பொய்ன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நீ பிறந்தது மட்டும் நிஜம் இல்லை, போகிறதும் நிஜம்தான். ஏன்னா உன் தாத்தா போய்க்குது, உன் ஆயா போய்க்குது, உங்கள் அப்பா போய்க்குது, எல்லாம் போய்க்கிறாங்க, நீயும் போய் தான் ஆகணும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் கடவுளை குடி, இல்லைன்னா வெக்காப்பாருக்கிட்ட நெருப்பு காட்டினா எப்படி பற்றிக்கும், அந்த மாதிரி வீணாக போடுவேன் அப்படின்றது சொல்கிறார். வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன், எரின்னா வைக்கா, எரிமுன் வைத்தது போல் கெடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். சரி, வரதுக்கு முன்னே காப்பாற்றிக்கினா நான் என்ன சாமி ஆவேன்? அப்போ சொல்கிறார், மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலமிசை ஏகினால் நீடு. அந்த மாதிரியான நிலையை ஒன்று உருவாக்கிங்கன்னா காலம் முன்னை பற்றி பேசுகிறார். இப்போ வள்ளுவர் போய் 2200 வருஷம் ஆகிப்போச்சு. 2200 வருஷமா எத்தனை பணக்காரன், எத்தனை ராஜா, எத்தனை யாரை பற்றி யார் பேசுறமா? திருவள்ளுவரை பற்றி பேசுறோம். ஏன்னா எவன் ஒருத்தா சோறு இல்லாத உலகத்துக்கு உண்மையை சொன்னான்னா அவனை பற்றி உலகம் பேசிக்கினே தான் இருக்கும். எவன் ஒருத்தா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தானா அவனோடே மறைச்சிடும் இல்லையா? அதனால தன்னை அறியறதுக்கு வழி தேடுங்க, தன்னை ஆராயுங்க. நம்ம இருக்க போகிற எத்தனை நாளோ தெரியாது, அந்த நாளுக்குள்ள இறைவனை பிடிக்கணுன்ற ஒரு நம்பிக்கையோடு பயணம் பண்ணுங்க. அதுக்கு பாதை யோகம் மட்டும்தான், யோகத்தால் மட்டும்தான் அடைய முடியும், வேற எதாலையும் போட முடியாது. மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா நீ அதால் தானே அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வந்த, இல்லைன்னா அம்மா வீட்டில் செத்து போயிருப்பியா, கர்ப்பத்திலே செத்து போயிருப்பம்மா. மூச்சின்னு ஒன்று இல்லைன்னா கர்ப்பத்திலே செத்து போயிருப்பேன். அந்த மூச்சு இருந்தால் தான் நெகிண்டி வந்து வெளியே விழுந்த, அந்த மூச்சை பிடிச்சிருந்தா இறைவனி அடையணும். அதை விட்டுப்பட்டு கோயில் குளம் அங்கே இங்கே திடீர்த்தால கடவுள் அடையவே முடியாது. அதை ஏமாத்தினோன்னா இருக்கலாம். சொல்லு எது வேணும் உனக்கு, அதை தேர்ந்தெடுத்துக்கோ. நீ சொல்றாரு, வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேரார் அப்படின்ட்டார். வாழ்க்கை பெருங்கடல், அது என்ன வாழ்க்கை பெருங்கடல்? வாழ்க்கைன்றது ஒரு பெருங்கடலா? ஏன் குளம் இல்லையா, அது கிணறு இல்லையா, குட்டை இல்லையா அப்படின்னா முடிவில்லாதது கடல் இல்லையா? கடலுன்னு ஒன்று இல்லைன்னா காற்றுன்னு ஒன்று கிடையாது உலகத்தில். கடலுன்னு ஒன்று இல்லைன்னா குடிக்க தண்ணி கிடைக்காது. அப்போ கடலால் தான் இதெல்லாம் கட்சின்னு இருக்குது. அந்த வயிறுன்ற கடலால் தான் நமக்கு மூச்சு கிடைக்குது, பேச்சு கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. ஆனால் இங்கேயே ஓடி இருந்தீங்கன்னா உன் மூச்சு கடவுள் அடைய முடியாது. இதை மடைமாறின்ற திருமூலர், இதை வேற திசையில் மாற்றி ஓடு, கடவுள் அடைஞ்சிடுவேன் அப்படின்னு. அதனால சொல்கிற, வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேரார். அப்படி அதுவும் கடவுள்கிட்ட போகவே முடியாதுடா, அதை மாற்றி செய்யணும், கடவுள்கிட்ட போயிடுவான்டான்ற திருமூலர். இப்படியெல்லாம் இருக்குதம்மா, அவ்வளோ சிக்கல் இருக்குதம்மா. பல பெரிய கோயிலில் வந்து சித்தர்கள் ஜீவசமாதி வந்து மறைச்சி வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா சுவாமி? தேடி போகும் பக்தர்கள் வந்து அனுமதிக்கிறது கிடையாது. அதனுடைய நோக்கம் என்ன சுவாமி? பெரிய பெரிய கோயில், இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய கோயில் எல்லாம் மகான்களும் சித்தர்களும் சமாதி. ஆனால் இந்த இப்போ நம்ம கூட அந்த மகான்களுக்கு செலை வச்சு அப்படியே தான் விட்டேன் நான். இதை இந்த ஜனங்க பார்க்கட்டும்னு விட்டேன். ஆனால் ஜனங்க பார்க்கல, அதை பாழ் பண்ணிட்டு சுரண்ட ஆரம்பிக்குது. டீ குடிச்சிட்டு அதுலேயே ஊற்றுதுங்க, கப்பு அதிலே போட்டுங்க. அதனால் 4 லட்ச ரூபா செலவு பண்ணி கண்ணாடி போட்டுங்க. அப்போது மகான்கள் இருக்கிற ஜீவ சமாதியில் மனுஷன் பூந்தான்னா அந்த மகான் சமாதியை மனுஷன் சமாதி ஆக்கிடுவோம். அதனால் அதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு போட்டு நீ எல்லாம் இங்கே போகக்கூடாது அப்படின்னு தடுத்துக்கிற வச்சுக்கிறானே தவிர, அங்கே போகாதாலேயே மகானுக்கு ஒரு பயனும் கிடையாது. மகானுடைய நிலை மறைஞ்சு போயிட்டான். அவன் வானத்திலேருந்து மறைஞ்சி இந்த உலகத்துக்கு என்ன செயல் செய்யணும், அவனை யார் நினைக்கிறான், அவனுக்கு என்ன நன்மை செய்யணும் அதை செய்துன்னு இருக்கிறான். சமாதியில் அங்கே ஒன்றும் கிடையாது. சொல்லும் அனிமா மகிமா இலகுமா கரிமா பிராப்தி வசுதத்தம் பிரக்யம் ஈச தத்துவம் அட்டமா 8 விதமான சித்துகள். இந்த 8 விதமான சித்துக்களை வந்து சராசரி மனிதனால ஒரு சித்தை கூட பெற முடியாது. எவன் ஒருத்தன் உலகத்தை வெறுத்து மனம் இல்லாத வாழறானோ அவனுக்கு தான் 8 விதமான சித்துக்கள் கை கூடும். அந்த 8 சித்துக்களும் வந்து சித்தர்கள் வந்து சித்தர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம், நமக்கு அது சாத்தியமே கிடையாது. நமக்கு சித்துக்கள் சாத்தியப்பட்டதுனாவே பக்கத்தோட்டுக்காரனால அழிச்சு போடுவோம். ஏன்னா 10 ரூபாய் பணம் இல்லாத ஒருத்தன் 10 பைசா கூட இல்லாதானா அவனை பார்த்தாலும் கேலி பண்ற உலகம் நம்ம.
அப்போ 8 விதமான சித்துக்கள் இவனுக்கு கை கூச்சுன்னா இவன் சும்மா இருப்பானா ஊர்ல? என்னை விட பெரிய ஆளே இல்லைன்னு அழிச்சிடுவான். ஆனா அவ்வளோ சித்துக்களை வச்சுக்கின்னா அவன் யாருக்குமே தீங்கு செய்யறதில்லை. எங்க நன்மை செய்யணுமோ அதை மட்டும் செய்துட்டு அவன் போய்கிட்டே இருக்கும். அவன் அதுல எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கறதில்லை. ஒரு 10 ரூபாய் ஒருத்தருக்கு உதவி செய்தீங்கன்னா இந்த 10 ரூபாயை கூட்டு நாளைக்கு அந்த 10 ரூபாய்க்கு பதில் 10 விதமான வேலை வாங்கியிருக்கிறவர். அப்போ ஒரு உதவிகளை பிரதிபலனோட செய்யற அவங்க எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கறதில்லை, அவங்களுக்கு தேவையும் இல்லை. அதனால அவங்களுக்கு அது சாத்தியம், மனிதருக்கு அது சாத்தியம் இல்லைம்மா. இப்போ 5 பஞ்சபூதங்கள் இருக்குது நம்ம உடல்ல: நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. அதே நேரத்தில் 5 பஞ்ச தத்துவங்கள் இருக்குது. 5 பஞ்ச தத்துவங்கள் என்ன? நமச்சிவாய. நமச்சிவாய என்ன? நான் மண்ணு, நான் மண்ணு, மண்ணுன்னா உடல், மான்னா தண்ணி, தண்ணின்னா வயிறு, சீன்னா நெருப்பு, அந்த நெருப்புக்கு இருதயம், வான்னா காற்று, அது நெஞ்சு குழி, யான்னா ஆகாயம், அது சூடு. இந்த 5 பஞ்ச தத்துவங்களுக்கும் நீருன்னா வாய், காற்றுன்னா மூக்கு, ஆகாயம்னா காது, உடல்னா ஸ்தூல தேகம். இப்படி 5 தத்துவங்கள். இப்போ கண்ணு இருக்குது உங்களுக்கு, ஆனால் தெரியல. அப்போ கண்ணில் என்ன இல்லைன்னா தெரியல. காது இருக்குது வெளியே பார்த்தா, ஆனால் கேட்கல. என்ன இல்லைன்னா கேட்கல. அப்படின்னா ஞானேந்திரியம் கர்மேந்திரியமும் 5 இருக்குது. கர்மேந்திரியம்ன்றது அடையாளங்கள். காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, கண் இருக்குதுன்னு தெரியுது கர்மேந்திரியம். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற பொருள், அந்த நீ பேசுறதை இழுக்கிறது, நான் பார்த்ததை தெரிய வைக்கிறது, இதுக்கெல்லாம் ஞானேந்திரியம்னு பேர். அப்போ இந்த ஞானேந்திரியமும் கர்மேந்திரியமும் சேர்ந்து தான் உலகத்தில் நமக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்குது, எல்லாத்தையும் கேட்க வைக்குது, எல்லாத்தையும் பேச வைக்குது. இப்போ 2ஆ சேர்ந்தால்தான் செயல், ஒன்றா இருந்தால் செயல். இறைவன் ஏகனாக இருக்கிற வரைக்கும் செயல் இல்லை, அநேகனாகும் மொத்தம் செயலாகும். அப்போ கடவுள் என்ன பண்ணா, நான் ஒண்டியாக இருந்த இயக்கம் இல்லையே, அதனால நான் மனிதரை படைச்சேன், அவங்களுக்குள்ளவே இருக்கிறேன், அநேகனாகவே இருந்து இந்த உலகத்துக்கு செயல்படுறேன். இவ்வளோ பெரிய சாமிகள் இருக்குது உலகத்தில், எத்தனை எண்ண முடியாத சாமிகள் இருக்குது. எங்கேயாவது போய் நான் எனக்கு இருப்பிடம் ஒன்று ஓணும்னு கோயில் கட்டிக்கிச்சா? ஏன் கட்டிக்கல? அதுக்கு ஓனவா? ஆனால் மனிதனுக்குள்ளவே இருந்து மனிதனுக்குள்ளே இருக்கிற கடவுளே கோவிலில் கட்டி, அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற கடவுளே கோவிலில் தெய்வ வழிபாடு நடத்தும். அப்போது மனிதனுக்குள்ளே தான் கடவுள், அந்த கடவுள் தான் வழிபாடு நடத்துது. அதுதான் பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு வழி காட்டுது. அந்த வழியில் தான் மனிதன் பயணம் பண்ணுறான். அதனால் வாழ்க்கை வாழலாம். இப்படி வாழ்ந்தது. இப்போ கோவில் சன்னிதானத்துக்கு போகும்போது பலிபீடத்தை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நம்ம விக்கிரகத்தை பார்க்குறோம். நம்ம பலிபீடத்தினுடைய தத்துவம் என்னன்னு தெரியணும். நீ அதை தொட்டு கும்பிட்டுட்டுன்னா நீ ஒன்றும் போயிட போகிறதில்ல. அது போகிற குழந்தைங்கெல்லாம் கூட தொட்டு கும்பிட்டுட்டு போகும். ஆனால் பலிபீடம் கோவிலில் எதுக்கு? அது நிறைய பேர் தெரியாமல் தொட்டு கும்பிடணும். உங்ககிட்ட விளக்கம் கேட்கணும்னு சொல்லிட்டு. இல்லை, கோவிலில் பலிபீடம் எதுக்கு? இப்போ அம்பாள் கோவில் இருக்குது, அது மேலே வச்சு ஆடு வெட்டுவான், கோழி வெட்டுவான், பலிபீடம் வேணும். பெருமாள் கோயிலில் பலிபீடம் எதுக்கு? சிவன் கோயிலில் பலிபீடம் எதுக்கு? அப்படின்னா மனிதன் தெய்வத்தை அடையணும்னு சொன்னால் முதல்ல அவனுக்குள்ளே இருக்கிற பாவத்தை பலியிடணும். அந்த பலியிட்ட உடனே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு பொற்றாமரை குளம், பூ போட்டது ஒரு இது வச்சிருப்போம். அந்த பொற்றாமரை குளத்துல நீ குளிக்கணும். அதுக்கப்புறம் தான் தெய்வத்தை பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொரு கோவிலும் வச்சுக்கிற பலிபீடம் உன்னுடைய பாவத்தை வெட்டி அழிக்கிறதுக்காக வச்சுக்கிறது, தொட்டு கும்பிட்றதுக்காக வச்சு இல்லை. ஆனால் மனிதனால் அழிக்க முடியல, அதனால சும்மா தொட்டு ஏதோ சைகை பண்ணிட்டு போயிடுறான். இவ்வளவோ தத்துவங்கள் அது. கடவுளை நீ அடையணும்னா உன்னுடைய பாவத்தை அழிக்கணும். பாவத்தை அழிக்கணும், நீ பொற்றாமரை குளத்துல, பாவம் இல்லாத குளத்துல குளிக்கணும். இதெல்லாம் குளிச்சாதான் கடவுளை நீ நெருங்க முடியும். அப்படின்னு தான் தோரபாலகர்னு வச்சிருப்பான் கோயில்ல. மூலஸ்தானத்துக்கு முன்னாடி தோரபாலகர்னு 2 சாமி வச்சிருப்பான். இதையெல்லாம் கடந்து நீ போனாதான் அந்த சாமியை பார்க்க முடியும் அப்படின்னு வச்சிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம புரியாத, முன்ன போனவன் தொட்டு கும்பிட்டா, முன்ன போன ஒரு கல்லை தச்சான்னா அதையே நம்ம செய்து தந்துடுறோம். அது ஏன் எதுக்குன்னு யாரையும் கேட்டதில்லை.
இவனும் தெரிஞ்சுக்கிறதில்ல, கோயிலில் இருக்கிறவனும் சொன்னதில்லை. இப்போ நான் சொல்லியிருந்தேன், இப்போ அநேகமா இனிமே கடைப்பிடிப்பாங்க சாமி எல்லாருமே. பிடிக்கிறாங்களோ இல்லையோ, நான் சொல்ல வேண்டியது சொல்லின்னுக்கிறேன். ஏன்னா நான் எப்போ எதை பேசினாலும் நான் பேசுறத எல்லாரும் எடுத்துக்கணும், எல்லாரும் செய்யணும்னு நான் நினைச்சு பேசுறதே இல்லை. ஏன்னா இந்த மக்களுடைய மனநிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒவ்வொருத்தரும் வந்து நான் சொன்னதை எடுத்துப்பாங்க, இந்த மாதிரி கேசுங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுங்க, அந்த ஆளுக்கு வேற வேலையில் கல்யாணம் கட்சி இல்லை, குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணிட்டான், எல்லாம் உட்காந்து கதை சொல்லிக்கிறான். அதனால நமக்கு எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம போகிற போக்கில் போகலான்னு போவோம். அதனால எல்லாரும் எடுத்துக்குமான்னு சொல்ல நினைக்க முடியாது. அதனால நான் யாரையும் எடுத்துக்கணும்னு சொல்றதில்லை, எடுத்துப்பான்னு நம்பர் தான் இல்லை. ஆனால் ஒரு குருன்ற முறையில் என்னுடைய கடமையை நான் சொல்லின்னு இருக்கிறேன். அது எடுக்கத்தான் எடுக்காது, அது மக்களுடைய விருப்பம். நான் எனக்கு ஜாதி மதம் கிடையாது, குலங்கோத்திரம் கிடையாது. எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா மனுஷனும் ஒன்று தான். எல்லா ஜாதியும் ஒரு ஜாதி தான். ஜாதி வகுத்தது தொழிலுக்காக வகுத்தான். இன்னைக்கு ஜாதியை வச்சு நான் அரசியல் நடத்தின்னுக்கிறான். எந்தெந்த தொழில் செய்யணுன்றதுக்கு ஜாதி வகுத்தான். ஒரு ஃபேக்ட்ரிக்கு போனால் ஒரு ஜிஎம் இருப்பான், பெரிய ஆஃபீஸர், ஒரு ரைட்டர் இருப்பான், ஒரு கணக்கு புள்ள இருப்பான், ஒரு அக்கௌண்ட்ஸ் இருப்பான். இப்படி பல ஒரு கம்பெனிலேயே அவ்வளோ பேர் இருக்கிறான். ஒரு நாடுன்னு இருக்கும்போது இதெல்லாம் தேவை அப்படின்றதுக்காக வச்சாங்க. என்னப்பா என்னம்மா அதுக்காக வச்சாங்க. என்னம்மா சொன்னதான் தெரியும், முடியட்டம்மா, அடுத்தவங்களை கேட்க சொல்ல. அப்போ உட்காந்துருக்கும் போது இதுல எல்லாம் ஒன்றுமே இல்லை சார். இப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. எப்பவுமே நம்ம 2 பேர் பேசுகிறோம், இந்த பேச்சு வந்து நம்ம 2 பேருக்கு மட்டும் இருக்கக்கூடாது. அது தென்னியில் உட்காந்து பேசலாம். மைக்கு தேவையில்லை, கோவில் தேவையில்லை, அவள் இது தேவையில்லை. நீ நான் பேசுறது இந்த உலகத்துக்கு இருக்கணும், உலக மக்கள் வாழ்க்கையில் இருக்கணும். அதுக்காக பேசணுமே தவிர திண்ணையில் உட்காந்து பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. அந்த மாதிரி நான் எந்த மக்களும் எடுத்துப்பாங்கன்னு பேசுறதில்லை. இன்னைக்கு மலேசியாவுக்கு போனேன், அவங்க சொல்கிறாங்க, சாமியை உங்களை பார்க்கணும், பார்க்க மாட்டணும், பார்க்காமே செத்துடுமோன்னு நினச்சின்னு இருந்தோம். ஆனால் இப்போ வந்தீங்க, உங்களை பார்த்துட்டு இப்போ செத்துட்டா கூட பரவாயில்ல சாமின்றாங்க. அப்போ அவங்க மனநிலை எவ்வளோ மாறி இருக்குது. இப்படியும் மாறுறது உண்டு, யாரும் மாறாமே இருக்கிறது உண்டு. மாறலையேன்னு நான் வருத்தப்படுறதில்லை, மாறிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறதும் இல்லைம்மா. என்னுடைய கடமை ஒரு குருன்ற முறையில் நான் சொல்லிக்கிறேன். இப்போ சாமி கும்பிட கோவிலுக்கு எல்லாரும் போறீங்க. போகும்போது சும்மா கூட போகல, ஒரு வெள்ளி தூக்கு வச்சுக்கின்னு தட்டுக்கிட்டு கூட கூட கிடையாது, கூட கோயிலாண்ட கொடுக்குறோம். நீங்கள் சொந்தமாக வெள்ளியில் வாங்கி வச்சுக்கின்னு நீங்கள் கூட கொலுசு போடல, ஆனால் சாமிக்கு தூக்கி போகிற தூக்கு வெள்ளியில் இருக்குது. அதில் ஒரு தேங்காய், பூ, பழம், வெத்தலை பாக்கு எல்லாம் வாங்கிட்டு போகிறீங்க. நான் கிண்டலுக்கு சொல்லுவேன், ஏன் வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கிட்டு போகிறீங்க, கொஞ்சம் புயலை வாங்கிட்டு போனால் சாமி நல்லா போட்டு பாருப்பா அப்படின்னு. ஏன்னா ஏன் வெத்தலை பாக்கு சாமிக்கு, ஏன் பூ, ஏன் கற்பூரம், ஏன் தேங்காய் தெரியல. அதை எவனும் சொல்லியும் கொடுக்கல. என்னுடைய பொருள் என்ன, எதுக்கு இதெல்லாம் வச்சு கும்பிடணும்? சாமி கும்பிடுறோம், அது சரி நியாயம். வெத்தலை பாக்கெல்லாம் எதுக்கு வச்சு கும்பிடணும் அப்படின்னு தெரியல. அதை கூட நான் விளக்கம் சொன்னேன், இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்ட்டு. வாசி மூச்சு போனால் பேச்சு போச்சு. அப்போ இந்த மூச்சியும் வாசியும் சேர்ந்து தான் மனிதனை வாழ வச்சுனுக்குது உலகத்தில். இதை மூச்சியை உணர்வான் மனுஷன், வாசியை உணர முடியாது. அப்போது கையில்லாத குட்டையன்னா மூக்குலேருந்து ஒரு ஜான் வாசி, அது ஒரு ஜான் இறங்கும். கால் இல்லாத நட்டையன்னா தொப்புலேருந்து ஒரு முழம் மூச்சு. இது ரெண்டும் இப்படி வருது, இப்படி வந்துடும். இது ரெண்டும் வந்து சேர்ந்து சேர்ந்து பிரியும் போது தான் நம்ம இயங்குறோம். இது வராமல் நின்று போச்சுன்னா நம்ம இயக்க முடியும். அதனால சொன்னா வீட்டில் ஒரு ஜானேர்னு முழம் சரக்குது பாருங்க. ஓ, அதனுடைய அர்த்தம் இதுதானா சாமி? இது இவன் 100 ரூபாய் சம்பாதிச்சு 200 ரூபாய் செலவாகி போச்சுன்னா அதுக்கு சொல்லின்னுக்கிறான். அது இல்லை, இது ஒரு ஜான் மேலே போச்சுன்னா இது ஒரு முழம் கீழே வரும். இது ஒரு முழம் மேலே வந்ததுன்னா அது ஒரு ஜான் கீழே இறங்கி வந்து. அருமையான விளக்கம். மனிதனுக்குள்ள இவ்வளோ ஏக்கங்கள் இருக்குதுமா. இதெல்லாம் தெரியாமல் அவன் தெய்வ வழிபாடு பண்ணி பயனே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றது தான் இவ்வளோன்னு சொல்கிறேன். இப்போ சக மனிதனை வந்து மனிதன் வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க உள்ள கோயிலில் போயிட்டு என்ன சாமி நம்மளுக்காக அவங்க வேண்டுவாங்க. அது வந்து இறைவன் வந்து அருள் புரிவாரா? கண்டிப்பாக அவங்க எந்த கோயிலில் போனாலும் இறைவன் இல்லை, முதல்ல சிலை தான் இருக்குது. அந்த சிலை யார் சிலைனா உன் சிலை தான் அங்கே வச்சுக்குது.
கடவுள் அப்படியா இருக்கிறாரு? கத்தி கபடாலாம் வச்சுன்னு ஈட்டிலாம் வச்சுன்னா கடவுள் இருக்கிறாரு? சொல்லு. கடவுள் இந்த உலகத்தை படித்த கடவுளுக்கு உலகத்தை அழிக்கிறதுக்கோ உலகத்தை தண்டனை கொடுக்குறதோ இதெல்லாம் தேவையில்லை. சும்மா கண்ணால் பார்த்தா உலகம் அழிஞ்சிடுமே. அப்போ அங்கே ஏன் வச்சுக்குது? ஒரு இடத்துல எல்லா பொருளையும் கொடுத்து கடவுளை வச்சுக்குது, ஒரு இடத்துல எதுவும் இல்லாத ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வச்சுக்குது. என்னன்னா நல்ல மனிதர்கள்லாம் இருக்கிறான் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி, கொடூரமான மனிதனும் இருக்கிறான், அது நீ தான், அது ஆயுதம்லாம் வச்சு கொலை பண்ணுற மாதிரி இருக்கிற அதுவும் நீ தான், உன்னை நீ மாற்றிக்கோன்றது தான் கோயில் வழிபாடு. கடவுள் வழிபாடே கிடையாது, சில வழிபாடு தானே. கடவுள் எங்கே இருக்குது? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஐயர் கடவுள் வழிபாடு பண்ணுறாரு, அவரே பாவம் செத்து போகிறார். அப்புறம் கடவுள் வழிபாடு பண்ணால் கடவுள் அவரெல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கணும். பிறகு வைக்கலையே இது வரைக்கும் யாரையும். கடவுள்ன்றது மனிதனுக்குள்ளக்கிறான், மனிதன் தேடி எடுக்கணும், தேடி எடுத்தால் கடவுளோட இணையலாம். அதனால தான் சொன்னான், சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம்னா. உன் மனசை உடம்பெல்லாம் செலுத்திக்கினேன்னா ஒரு பயணம் கிடையாது, அதை சுழியில் நிறுத்தினா உனக்கு மோட்சம் முக்தி கிடைக்கின்றான். இப்போ கடவுளுக்கு வந்து சாராயம் சுருட்டு வச்சு சாமி கும்பிடுறாங்க இல்லைங்களா? சாராயம் தானே வைக்கிறான். ஐயோ வேற எதையோ கூட வைக்கிறாமா? என்ன சாமி வைக்கிறாங்க? இவன் சாப்பிட வச்சுக்கணும். சாமி எப்பனா சாப்பிட்டு செய்வேனப்போ வடை பாயசம் செய்து வீட்டில் போட்டேன், இலை போட்டு வடை பாயசம் போட்டுக்கிறேன், 3 இலை போட்டேன். சாமி வந்து சாப்பிட்டுச்சுன்னா மறு மாதம் நீ சாமியே கும்பிட மாட்டேன். கடை வாங்கிட்டு வந்து நான் 500 ரூபாய் செலவு பண்ணி வடை பாயசம் போட்டு நம்ம நல்ல நான் சாப்பிட்லான்னு பார்த்தா அது மொத்தத்தையும் சாமி சாப்பிட்டு போச்சு. அதனால இனி நான் சாமியே கும்பிட மாட்டேன்னு போகிறான். 2 கிலோ கோழிக்கறி வாங்குறான், 5 முட்டை வாங்குறான், 1/2 கிலோ ஆட்டுக்கறி வாங்குறான், எல்லாத்தையும் போட்டு ஆக்கி போட்டு சாமி கும்பிட்றான். சாமி எப்போ சாப்பிட்டுக்குமா? இவன்ல சாப்பிட்றான். இவன் சாப்பிட்டாதான் உயிரோடு இருப்பான். அதுக்காக அந்த ஆகாரத்தை கொடுத்துருக்குறான். சாமி வந்து உன்னை காப்பாற்றாது, ஆகாரம் தான் உன்னை காப்பாற்றும். ஆகாரம் தான் கடவுள். ஆகாரம்னு ஒன்று உலகத்தில் இல்லைன்னா உயிரினம்னே ஒன்று இல்லை உலகம். சாமி வாழ்க்கையில் அடிபடாத வாழணும். அதுக்கு என்ன வழி? டீ கொடுங்கம்மா எல்லாருக்கும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறேன். நான் உடனே சொல்கிறேன், நீ தாய் வயிற்றுலேருந்து பிறக்கும்போது அடிபட்டு தானடா பிறந்த உலகத்தில். அப்படி அடிப்படாத மனிதன் உலகத்தில் வாழவே முடியாது. ஏன்னா குழந்தை பிறக்க முடியல, ஆயுத கேஸ்ன்னு போட்டு வலிக்கிறான். அது கிளாம்ப் போட்டு, அந்த கிளாம்பு போட்டு வலிக்கும் போது அந்த சதை வந்து முத்தல் இல்லாததால் அந்த கிளாம்பு வந்து அப்படியே ஊனிடும், மாதிரி இருக்கும். அது வளர்ந்த பிறகு கூட அந்த அடையாளம் இருக்கும். அப்போ தாய் கர்ப்பத்திலேருந்து வரும்போதே இவன் அடிபட்டு தான் இந்த பூமிக்கு வரான். வாழ்க்கை எங்கே அடிபடாத வாழ? பொண்டாட்டிக்கிட்ட அடிபடுறான், பிள்ளைங்கக்கிட்ட அடிபடுறான், வேலை செய்கிற இடத்துல அடிபடுறான். அடிபடாத உலகத்தில் யாராலையும் வாழவே முடியாது. அப்படியே மீசையை முறிக்குன்னு வருவான், என்ன மாதிரி ஆளே இல்லைன்னுட்டு வருவான். வீட்டுக்கு போனான்னா பொம்பளை மாதிரி உட்காந்துருவான் ஒரு ஓரமாக. ஏன்னா அவன் வெளியே காட்டின செயலெல்லாம் வீட்டாண்ட காட்ட முடியாது, தொடப்ப கட்ட பிஞ்சிடும். அதனால தோற்றத்தை வச்சு அவன் செயலை வச்சு அவன் வாழ்க்கையை எடை போடவே முடியாது. அதே நேரத்தில் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிராமின்ஸ் வந்து மீசை இருக்காது, தாடி இருக்காது, கொண்டை போட்டு நிற்பான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருப்பான். அவன் பிராமணன். அவன் பெண்ணுடைய உறவுக்கு அவ்வளோ ஆசைப்படக்கூடாது, ஏன்னா தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவன். ஆனால் அவனுக்கு 10 குழந்தை இருக்கும். இவன் பெரிய பெரிய மியூசிய முறிக்கு, நான் தான் இந்த ஊர்லேயே பெரிய ரவுடி, நான் குழந்தைய இருக்க வம்சமே இருக்காது. அப்புறம் நீ எங்கடா ஆம்பளை? அவன் தான் ஆம்பளை. மீசை இல்லைன்னா கூட அவன் தான் ஆம்பளை. அதனால் நம்மளுடைய தோற்றத்தை வச்சு நம்மளுடைய செயலை வச்சு ஒருத்தனுடைய வாழ்க்கையை எடை போட முடியாது. சொல்லுமா சாமி. மனுஷங்களுக்கு வந்து சாமியா, மனிதர்கள் மேலே வந்து சாமி வந்து ஆடுறாங்க பார்த்தீங்களா? அது சாமி இறங்கி வருதுங்களா இல்லை ஒரு கிளர்ச்சியா? சிறு தெய்வங்களும் குலதெய்வங்களும் மட்டும்தான் வருது, மற்ற பெரிய சுவாமியெல்லாம் யாருக்கும் வந்து இறங்கி பெரிய ஐயோ நான் பார்த்துக்கிறேம்மா, பெரிய பெரிய சாமியெல்லாம் கூட வந்துருக்குது. அதுவும் வரதில்லை, லைனில் நிற்குது, அது இவங்க மேலே போகிறதுக்கு. அது வந்து கியூவில் நின்று வாங்கி போட்டால் சாமியாக இருக்கும் சாமி. அது இல்லை, அது வந்து நிற்குது. ரேஷன் கடையில் வந்து ரேஷன் வாங்க போகிற மாதிரி சாமியும் வந்து ரேஷன் வாங்க வர்ற மாதிரி வருது. யார் வந்துக்குது? நான் அம்பாள் வந்துக்கிறேன்டான்னு. யார் வந்து ஏழுமலையாக வந்துக்கிறேன்டான்னு. 8 மலையாக இல்லை,
இது மாதிரி பெரிய பெரிய சாமியெல்லாம் கூட வருது. இதில் என்ன சிவபெருமான் வந்துக்கிறன்னு மட்டும் யாரும் சொல்லலை. மீதி சாமியெல்லாம் வந்துக்குதுன்னு சொல்கிறான். காட்டேரி வந்துக்குது, முனேஸ்வரன் வந்துக்குது, கன்னி பொண்ணு வந்துக்குது அப்படின்னு சொல்கிறான். உங்களுடைய குலதெய்வம் கும்பிடும்போது ஆமாம், குலதெய்வம் வேறு வேலை இல்லை அதுக்கு, பாவம் அதுக்கு பொழப்பு இல்லை, அதனால இவன் மேலே வந்துட்டு. சாமி ஆடுற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்துன்னு சாமியே இருக்கிற வீட்டில் ஏன் கோடீஸ்வரன் ராஜாவா இல்லாமல் சாமி தான் கூட இருக்குதா? இது ஒரு நோய் மாதிரி, ஸ்ரீயா நோயின்னு ஒரு நோய். அது இந்த பாம்பு புத்துல இருக்கும், அதுக்கிட்ட இது மாதிரி நாதஸ்வரம் ஊதுனா அது வெளியே வருமா? வராது. மகுடி ஊதுனா அது வெளியே வந்துடும். அதே மாதிரி இந்த அம்த மோளம் அடித்தா சாமி வராது, இந்த பம்பை அடித்தா சாமி வந்துடும். இந்த சிலம்பம் ஆடுவாங்க தெரியுமா, பானா, அந்த வெட்டியார மோளம் அடிச்சா அவனால் கால் நிற்காது, தானாகவே ஆடும், 2 கொம்பு எடுத்துன்னு ஆடி நிற்பான் அவனே. இது ஏன்னா இது ஒரு நரஸ் ட்ரபுள். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. கணவன் சரியில்லைன்னா மனைவிக்கு சாமி வந்துடும், மனைவி சரியில்லைன்னா கணவனுக்கு சாமி வரும். சாமி வந்து கணவனும் மனைவி கல்யாணம் ஆகலாம் முனேஸ்வரம் வரும். ஆமாம்மா, கல்யாணம் பண்ணோடனே முனேஸ்வரம் அதை விட்டு போயிட்டு இந்த முனேஸ்வரம் பிடிச்சின்னு மால் கட்டின்னு பாரு. கடவுளை பார்க்கணுன்னு அன்ன ஆகாரம் இல்லாத, தலையில் இருக்கிற முடி தரையில் போய்க்குது, நகங்கள்லாம் சுருண்டு போய்க்குது, எலும்பை தவிர அவன் உடல்ல சொல்லி சதை கூட இல்லை. அவன் கடவுளை பார்க்க முடியல. எந்த சித்தர்களும் இப்படி சாமியாடி எங்கேயும் இது பண்ணுது, மனுஷங்க தான் பண்றோம். அவன் இவன் பார்த்து பயந்து போயில சித்தன் காட்டிலே இருந்தான், ஊருக்குள்ள வந்தா நம்மள ஆட விட்டுற போறான். அதனால அவன் பார்க்க முடியல. இவன் பக்கத்து வீட்டுக்காரன் ஆணு ஏமான தூக்கத்தில் வாய் திறந்துன்னா அவன் வாயில மண்ணு போடுறவனுக்கு சாமி வந்து ஆடுறா. எங்கம்மா வந்து ஆடும் சாமி? திமிரு. காரணம் உடல் உறவு இல்லைன்னா அந்த உணர்ச்சிகள் ஆட வச்சிடும். அதுக்கு ஸ்ரீயா நோயின்னு ஒரு நோய். அது சாமியெல்லாம் வராது. சாமி அவ்வளோ விளையாட்டு பொருள் கிடையாது. இவங்க நினைக்கிற மாதிரி எவன் பேரை சொன்னோன்னா அந்த பேர்லாம் என் மேலே ஆடிக்குன்னு சொல்கிறது. நம்மக்கிட்ட ஒரு ஐயரம்மா உபதேசம் வாங்கினாங்க. உபதேசம் வாங்கிறதுக்கு முன்னாடி எந்த கோயிலாண்டு போனாலும் அந்தம்மா சாமி ஆடுவாங்க. அப்போ நான் சொன்னேன், அவங்க வீட்டுக்காரரும் உபதேசம் வாங்கிட்டு என்னம்மா வேணும்? மெரிமா காலில் மெரி, அதை ஏன் போய் தள்ளின்னுக்குதா? தள்ளினா இன்னொரு இடத்துக்கு போதான் செய்ய மெரிய. பாம்பு எல்லாம் சொன்ன உடனே வந்துருச்சு சாமி இங்கேயே. அதுக்கு ஒரு என்ன அந்த சாமியார் கிட்ட போய் என்ன கேட்டு இருக்கலாம் சாமி. ரமணர் சொல்லுவார், குரங்குங்க வரும், சிறுத்தை வரும், எல்லாம் பயந்து ஓடுவாங்க. ஆனால் அவர் உட்காந்து பாரு, அவர்கிட்ட வந்து கருத்தம். அது இந்த குரங்குங்களை எல்லாம் அடிப்பாங்க. நாய்ங்க வரும், அதை அடிப்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், அவன் வந்து என்னை பார்க்கறதுக்காக அவன் வேறு சட்டை போட்டுன்னு வந்துக்கிறான்பா, அவனை எதுக்கு அடிக்கிறீங்க? உங்களுக்கு அவன் யாருன்னு தெரியல, அவன் என்னை பார்க்கணுன்னு வந்துக்கிறான், அதனால் அடித்து தத்துறீங்களே, என்ன போடுறதுன்னு. அது மாதிரி அது ஏதோ ஒரு சொக்கா போட்டுன்னு என்ன பார்க்கணுன்னு வந்துக்கிறாங்க. உபதேசம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சாமின்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை. அதுக்கு வந்து மனம் அழியணும். மனம் அழிஞ்சால் சாமியை நீ பார்க்கலாம சார் உன் மேலே வந்து ஆடாது. சாமின்றது உணரக்கூடிய பொருள், பார்க்கக்கூடிய பொருள் இல்லை. இதெல்லாம் புரியாமல் இந்த உலகத்தை ஏமாத்துறதுக்காக பேயாட வைக்கிறது. சில பேர் இப்போ சில மதங்களில் என்ன பண்ணுறாங்க, பேயாட ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆமாம் சாமி, எப்படி இல்லை வைரல் வீடியோஸ் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஆமாம், இதெல்லாம் ஒரு பிழப்பு. கடவுள் வழியில் இது மாதிரி பிழப்புன்னு அர்த்தம், ஈனப்பிரிவின்னு அர்த்தம். வந்து மனிதனை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக தான் ஒரு மதம் இருக்குது. நல்வழிப்படுத்துறதுக்காக தான் ஆன்மீகவாதிங்க பேசணும். ஒருத்தரை பயம்படுத்துறதுக்கோ அந்த மதத்தை அழிக்கிறதுக்கோ வளர்க்குறதுக்கோ துட்டு சம்பாதிக்கிறதுக்கோ அதை பயன்படுத்திக்கவே கூடாது. பயன்படுத்திக்கின்னா நீ அந்த மதத்தில் இருக்கிறத வீணான வேலை, மதத்தினுடைய பேரையை அழிக்கிறதுக்கு வந்து. எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் சிறந்த மதங்கள், மனிதனுக்காக வகுத்து கொடுத்துரும். ஆனால் மனுஷன் அதில் இருக்கிறவன் சரியில்லாமல் போயிடும். எல்லா மதத்துலேங்கிறான், நல்லவனுங்கிறான், கெட்டவனுங்கிறான். நான் ஒரு முஸ்லீம் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி போனேன், டீ சாப்பிட்றோம். ஒரு 20 பேர் என் கூட இருக்கிறாங்க மலேசியாவில். அது ஹோட்டலும் முஸ்லீம், இது அங்கே வேலை செய்கிறவங்களும் எல்லாருமே முஸ்லீம். அந்த சப்ளையரு பார்த்துட்டு, இவர் யூடியூப்பில் பேசுவார் இல்லைன்னா,
கூட இருந்தவர் ஆமாம் அப்படின்னா இவர் நபிகள் நாயகத்தை பற்றி பேசுவார், நல்லா பேசுவார் அப்படின்றான். அப்போது காரணம் என்னன்னா, நம்ம அங்கே போன உடனே லைசன்ஸ் கொடுத்தோன்னே அவங்க சொன்னாங்க மதத்தை பற்றி மட்டும் பேச. நான் இங்கேயே மதத்தை பற்றி பேச மாட்டேன், அங்கே போய் எங்கே பேசுவோம். ஏன்னா மதம்ன்றது மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து ஒரு சில நல்ல காரியங்கள் செய்யறதுக்காக வகுக்கப்பட்டது. அது கடவுளை அடையிறதுக்காக இல்லை. கடவுளை அடையினா நீ உனக்குள்ளவே உன்னை தேடணும், அப்போ தான் கடவுளை அடையணும். உன்னை தேடாத உலகமெல்லாம் சுற்றி தேடினோட கடவுள் தெரியாது. இந்த மோட்சம் முக்தின்றது கடவுள் எங்கே கடையில் விற்கிற பொருள் கிடையாது. அந்த மோட்சம் முக்தி உனக்குள்ள தாங்குது. இந்த சரவணா ஸ்டோர்லேருந்து ஒரு வைத்தியர் ஒருத்தர் இங்கே வருவார், செல்வானிட்டு. அவர் ஒரு பாடலை போட்டிருந்தார். அந்த பாடலை போட்ட உடனே நான் அந்த பாடலை பார்த்தேன். ஏன்னா இவர் நம்மளை கேள்வி கேட்குறாரா இல்லை இந்த பாடலை அவருக்கு தெரிஞ்சு நமக்கு சொல்கிறாரான்னு நான் உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன். இல்லை சாமி எனக்கு தெரியல, அர்த்தம் தெரியல, அதனால் உங்ககிட்ட கேட்கலான்றதுக்கு தான் போட்டேன். அந்த பாடலினுடைய இது பொருள் என்னப்பான்னா தெரியாது. இப்போ சொன்னேன் நான். இந்த பாடல் வந்து வாழைச்சாமின்ற ஒரு பாடின பாட்டு, ஒரு மகான், மதுரை வாழைச்சாமி. அவர் சொல்கிறாரு, கையில்லாத குட்டையன் கட்டிக்கிட்டான், காலில்லாத நெட்டையன் முட்டிக்கிட்டான், ஈயில்லாத தேன் எடுத்து உண்டு விட்டான், அது இனிக்குது இல்லையே வாழைப்பெண்ணு. அப்போ இதுக்கு பொருள் தெரியல. மனிதனுக்கு ரெண்டு விதமான உயிர்கள் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனும் தலையில் ஒரு உயிர் இருக்குது, உடலில் ஒரு உயிர் இருக்குது. உடலில் ஓடினுக்கிற உயிருக்கு பேர் மூச்சு, தலையில் ஓடினுக்கிற உயிருக்கு பேர் வாசி. இந்த வாசின்றது பேசு மாதிரி, உடலில் ஓடிங்கிற மூச்சு நியூட்ரல் மாதிரி. இது ரெண்டும் ஒராயும் போது தான் நம்ம நடமாட்டம் உயிர் ஓட்டம் இருக்குது. இதில் எதை விட்டு விலகினாலும் போயிடும். அதே மாதிரி தலையில் இருக்கிற மூச்சுக்கும் இறைவனுக்கும் ஒரு உறவு உண்டு. ஆனால் மனசு உடலில் ஓடிங்கிற மூச்சுக்கும் இறைவனுக்கும் உறவு கிடையாது. அப்போ வாசின்னா ஆன்மா, ஆன்மாக்கும் இறைவனுக்கும் தொடர்பு உண்டு. இப்போ அப்துல் கலாம் ஒரு இதுக்கு இட்டுன்னு போனாங்க, ஒரு விழாவுக்கு, இறந்துட்டார். அவருடைய மூச்சு தான், அவருடைய உயிர் தான், அவர் இருந்திருக்கலாம் எங்கே போனாலும். என்னுடைய மூச்சு தான், என்னுடைய உயிர் தான். ஒரு கண்ணாடி போட்டியில் போட்டுட்டு என் மூச்சு எங்கனுக்குள்ளே இருக்குமான செத்து போயிடுவேன் நான். அப்போது இறைவனுடைய உறவு எனக்கு தேவை, அது இருந்தால்தான் நான் உயிரோடு வாழணும். அது இறைவனுடைய உறவு மட்டும் இருந்தால் அது எதை கவர் பண்ணோன்னா வாசியை தான் அது பார்க்கணும். அந்த வாசி தான் மூச்சுக்கு உயிரை கொடுக்கும், மூச்சு தான் உலாவது. இப்போ மூச்சுன்னா பேச்சு,